எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் அவ்வளவு நல்லா இருக்காது, மன்னிச்சுக்குங்க. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினः. தத்துவதர்ஷிகளான சத்குருக்கு பிரணாம். चंदनम शीतलम लोके चंदनादपि चंद्रमाः चंद्रचंदनोर्मध्ये शीतला साधु सज्जन संगति. இந்த சந்தனம் ரொம்ப மணமானது, உயர்ந்தது. பௌர்ணமி சந்திரன் இன்னும் நல்லா பார்க்க நல்லா இருக்கும். இது ரெண்டு நடுவில் எது ரொம்ப உயர்ந்தது சொன்னால் இந்த மாதிரி சாது சஜ்ஜன சங்கதி, இந்த விவசாயிகளோட ஒரு இதுதான் ரொம்ப உயர்ந்தமான கூட்டத்துக்கே இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. இத்தனை போது நம்ம ஃப்ரெண்டு இந்த இது பற்றி செக்யூரிட்டி பற்றி பேசினார். நம்ம இவர் சுந்தர்ராஜ் அதோட செக்யூரிட்டி அதோட இன்னும் இது பற்றி என்டமாலஜி ஆஸ்பெக்ட்ஸு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பேசுவார். சந்தனம் next Santalum album, இதில் வந்து there are 56 species in the world actually, 56 species. அதில் வந்து 16 species are traded and only 6 species are very commercially traded. அதில் வந்து Santalum album is our Indian species. Santalum album is the only species which is having highest fragrance value and highest pharmaceutical importance in the world actually. அதனால் another 50 to 60 years there is no worry about that. I mean அது வந்து என்ன ஆகிடுமோ, எல்லோரும் வளர்த்தினா அது வந்து அதோட வேல்யூ போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். டெஃபினெட்லி இட்ஸ் வேல்யூ வில் இன்க்ரீஸ் ஆக்சுவலி. எஸ்பெஷலி நம்ம சாண்டலம் ஆல்பம், அவர் இந்தியன் சாண்டல்வுட் ஸ்பீஷீஸ் இஸ் த ஓன்லி ஸ்பீஷீஸ் சாண்டலம் ஆல்பங்கிறது. அதுக்கு வந்து டெஃபினெட்லி தெர் வில் பி ஹியூஜ் டிமாண்ட் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இது therapeutic and healthcare importance is much higher compared to any other species. அந்த 56 ஸ்பீஷீஸ் இருந்தாலும் சாண்டலம் ஆல்பம்ங்கிற இந்தியன் ஸ்பீஷீஸுக்கு வந்து நிறைய வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. அதை பற்றி பர்ஃப்யூமரி வேல்யூ, ஃப்ராக்ரண்ட் வேல்யூ அண்டு pharmaceutical importance is much higher. அது வந்து ஆல்ரெடி ஆயுர்வேதா, சித்தா, உன்னானி ட்ரெடிஷனல் மெடிசனில் யூஸ் பண்ணிட்டுருக்கா. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரில் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிகலி லிங்க்டு வித் அவர் லிட்ரேச்சர் ஆர் இந்தியன் கல்ச்சர். ராமாயணா, மகாபாரதா, கௌட்டில்ய, அர்த்தசாஸ்திரம் எல்லாத்துலேயுமே இது ஏற்கனவே இருக்குது. இது வந்து நம்ம ஸ்பீஷீஸ் அல்லேன்னு சில பேர் சொல்லிடுவார். ஆக்சுவலி இது அவர் ஓன் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்பீஷீஸ். அஃப்கோர்ஸ் கண்ட்ரோல் இந்த சாண்டல்வுட்டு மைசூர் சம்ஸ்தானத்தில் வந்து திப்பு சுல்தான் காலத்துலேயும் சாண்டல்வுட்டை விற்று அந்த ஓல் சம்ஸ்தானத்தை நடத்திட்டு இருந்த காலம் கூட இருந்தது. அது மாதிரி இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் value in the economic value also is there. And of course sandal na odane adoda value heartwood oil content மேல தான் ஃபிக்ஸ் பண்ணுறா. on an average 2 to 6% கிடைக்கும். 12 to 15 இயர்ஸில் டெஃபினட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம். யாரும் 30 வருஷம் விவசாயிகளுக்கு வெயிட் பண்ணுன்னா கண்டிப்பாக முடியாது. 12 to 15 இயர்ஸில் டெஃபினட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் ரிட்டர்ன் கூட எடுத்துக்கலாம். அந்த ஃப்ராக்ரண்ட் பார்ட்டுன்னு நம்ம இவர் ரமேஷ் கூட சொன்னார், ஆல்ஃபா பீட்டா சாண்டலால் அப்படின்னு. இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் சாண்டலின், சாண்டலில் அசிட்டேட், ஆல்ஃபா சாண்டலால் அண்ட் பீட்டா சாண்டலால்ங்கிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் சாண்டல்வுட் சாண்டலம் ஆல்பமில் சாண்டலால் contents are much higher compared to any others, like say spicatum species of Australia. It is Australian illa 30 to 35% இருந்தால் நம்மளோட இதில் 70 மினிமம் 75 and 80% and above இருக்குது. அது ஏன் அப்படி இருந்தால் என்ன நமக்கு உபயோகம்னா ஃபார்மஸ்டிக்கல் அந்த மருந்து வகையான இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நிறையா அனுகூலமாக இருக்கும் அதில். And எதுக்கு இதெல்லாம் you can see how very intrinsically it is used. Medicine, attar, betel nut and lots of each and every part is used as far as sandalwood is concerned. Then of course சாண்டலுக்கு நிறைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிஃபால்சிட்டி, diuretic, emollient. Actually it's a very good memory booster basically and sedative. And of course a lot of reports are also there. It has been tested. It is anti-cancerous properties are much higher, which is going to explore in future as far as its medicinal properties are concerned.
Then of course it நிறைய நம்ம இது இந்த காலத்தில் திலக்கம் எல்லாம் இட்டுப்போம். That's the reason, because it increases your concentration. It is anti-anxiety, antidepressant value is much higher for this. And of course wound healing, antibacterial property, antiviral property, அது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. Next. And of course skin regeneration. முதல்லலாம் சந்தன இதையே அப்படியே அந்த சந்தன பேஸ்ட் எல்லாம் மூஞ்சிக்கெல்லாம் போட்டுருந்தா அதெல்லாம் it has got its own value. Next. And of course this is a very simple skin recipe like turmeric and sandalwood paste. It is very effective to get pimple free, and small recipes in மாதிரி இன்னொரு ரெண்டு சொல்கிறேன் நான். Sandalwood insect bite, any sort of insect bite you can just paste sandal paste பண்ணி போட்டால் it works very well. Herpes ன்னு சொல்லுவோம், herpes it's a best medicine actually. Next. And of course smooth complex of skin, there are various recipes are there, you can use it. And of course these are very simplest recipe that can be used actually. Sandal, gram flour, sandal paste and turmeric, mix it well and apply it. It's a very good skin regenerator. And இதில் என்னென்னா தேர்ட் இயர்லேருந்து சீடு செட்டிங் ட்வைஸ் a year ஆகுது. சாண்டலில் வந்து ட்வைஸ் a year சீடு செட்டிங் ஆகுது ஏப்ரல் அண்ட் செப்டம்பரில். பர் plant around 4 to 6 kgs are expected, sandal seed. Every third yearலேருந்து அந்த சீடு செட்டிங் ஆகிறதுனால அந்த சீடு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குது. அது வந்து வேஸ்ட்டாக இருந்ததை வந்து we have done some work on that. Next. அந்த இதில் வந்து on an average 2 to 3 kgs or even 8 to 10 years ஆனால் 6 to 8 kgs கூட per plant கிடைக்கிறது ஒரு. Next. அந்த இதில் additional income, even that seed has got its own value in the market now. Actually you can sell seed every year actually. This is a very simple calculation. On an average 300 plants that you are planting in vechindanga verum 200 plants 3 kgs per year 6 kgs collect pannalum something like 1200 kgs you can collect. 200 rupees கிடைச்சாலும் தேர்ட் இயர்லேருந்து எவ்ரி இயர் 15 வருஷத்து வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். எவ்ரி இயர் யூ கேன் கெட் சம்திங் லைக் 2 lakhs ஆன் அன் ஆவரேஜ். அதில் இது போனாலும் ஆன் அன் ஆவரேஜ் 1 lakh எவ்ரி இயர் யூ கேன் கெட் இட். திஸ் an additional income apart from your all other intercropping. Next. And intercropping பற்றி ஹார்டிகல்ச்சர் ஸ்பீஷீஸ் ப்ளஸ் எனி அதர் ட்ரீ ஸ்பீஷீஸ் பற்றி எல்லாம் பேசியிருக்கா. நான் அடிஷனல் இன்கம் வரத்துக்கு மெனி ஆனுவல் கிராப் ஆர் பெரினியல் கிராப் ஆஃப் மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் எது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஒரு இது இல்லாமல் ஈஸியாக அடிஷனல் இன்கம் கிடைக்கிறதுங்கிறத ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அதில் வந்து லெமன் கிராஸ், சாண்டில் அண்ட் லெமன் கிராஸ் கோஸ் வெரி வெல். லெமன் கிராஸில் வந்து வாட் எவர் சாண்டிலுக்கு என்ன சாயில் அட்ஜஸ்ட் ஆகுமோ லெமன் கிராஸுக்கு கூட அது வந்து யூ கேன் புட் இட். லெமன் கிராஸில் வந்து 5th month அப்புறம் யூ கேன் ஹார்வெஸ்ட் இட் அண்ட் எவ்ரி 3 months யூ கேன் ஹார்வெஸ்ட் இட் அண்ட் யூ கேன் கீப் தட் அப் டு 6 years ஆக்சுவலி. அதில் வந்து சிஎம் பிரகதி அண்ட் கிருஷ்ணா ஸ்வர்ணா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. சிமாப்பில் தேவ் டெவலப்டு கிருஷ்ணா வெரைட்டி இஸ் வெரி குட் ஆக்சுவலி. அதில் வந்து ஆயிலை வந்து டிஸ்டில் பண்ணி விற்றா அதிகமான வேல்யூ அடிஷன் பண்ணி விற்றுதுனாக்கா எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்கம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எஸ்பெஷலி. நெக்ஸ்ட்டு அதில் வந்து 3 species ஆர் தேர். சிம்பபோகன் ஸ்பீஷீஸில் ஜாவா சிட்ரனெல்லா இஸ் அனதர் கிராஸ் விச் இஸ் ஆல்சோ வில் கிவ் யூ அடிஷனல் இன்கம். இதுவும் சேம் வாட் எவர் சாயில் சூட்ஸ் ஃபார் சாண்டல் இட்ஸ் ஆல்சோ சூட்டட். Next. இதுலேயும் மந்தாக்கினி, மஞ்சுஷா, there are 2 varieties. மந்தாக்கினி, மஞ்சுஷா is very good. இது 1200 to 1300 rupees you can get it actually. Palmarosa is another grass variety that is also will give you, it can, whatever I am showing you can just take it as an intercropping actually as far as sandal is concerned. Don't get confused with your host plant and intercropping. These are whatever I am telling is intercropping only. Next. இது வெட்டிவர் கிராஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாயில் எரோஷனை வந்து கம்மி பண்ணும். திஸ் ஆல்சோ அனதர் கிராஸ் விச் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேட் அண்ட் மெடிசனல் வேல்யூ ஆல்சோ. நெக்ஸ்ட் இதுவும் ஆக்சுவலி லாட் ஆஃப் ஈல்ட் இஸ் தேர் அண்ட் லாட் ஆஃப் வேல்யூ இஸ் ஆல்சோ தேர். நெக்ஸ்ட்
And of course இது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் we have just designed a small portable distillation. இந்த கிராஸ் இதெல்லாம் காமிச்சதில் வந்து அந்த போர்ட்டபிள் டிஸ்டிலேஷன் யூனிட்டை நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டுலேயே வச்சு ஃபார்ம்லேயே வச்சு நீங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி வெரி ஸ்மால் டிட்டாச்சபிள் போர்ட்டபிள் டிஸ்டிலேஷன் யூனிட் ஆல்சோ we have designed which is very useful. அந்த கிராஸை அப்படி விற்கிறதுக்கு பதில் நீங்கள் இந்த ஆயில் எடுத்து விற்றா அதிகபட்சமாக உங்களுக்கு எக்கனாமிக் ரிட்டர்ன் கிடைக்கும். வேல்யூ அடிஷன் ஜாஸ்தியானா you get more income as far as these lemongrass is concerned. And இதில் வந்து we are just separate, even condenser portion is separated, with which actually the more yield is also expected. இது வந்து is very simple design that we can get it. Otherwise this is the conventional distillation still where the transportation cost is much higher when you compare to the portable distillation unit. Portable distillation unit you can install in your own place and distill the oil actually. இது வந்து very simple unit. You can just anybody can handle. I mean any labor, your own agriculture labor also can handle. Very simple unit actually. And lemongrass வந்து ஆயில் எடுத்து விற்றா you will get more income actually. Next. And அதெல்லாமே அஸ்வகந்தா is also off late taking its own place after this corona. இதுலேயும் next. இது ட்ரை பண்ணி அந்த ரூட்ஸ் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ அண்ட் இட்ஸ் ஏ 3 months crop, 120 days crop தான். On an average 600 kgs 800 kgs கூட expected. Actually 600 and வச்சினாலும் it's only 3 months crop. It can go as a additional you can go as an intercrop in the dry season actually. It doesn't require any water. தண்ணியே வேண்டாம் இதுக்கு. It's a dry land species basically. Next. And of course vegetable is another very big intercrop that you can think of actually. இதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். எங்கே பெங்களூர் பக்கத்துலேயே ஒரு ஃபார்மர் வந்து கத்திரிக்காய் போட்டு அவரும் 1.5 லட்சம் ஆக்சுவலி எடுத்துகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட். And another intercrop is Phyllanthus emblica, amla, nellikai also is another intercrop that you can think of. And there are plenty of, instead of selling only nellikai, you can, your own products you can make it. A group of cluster of people, cluster of farmers can join. You can just prepare your own byproducts and sell it, with which you will get more income actually. So next. And of course see the sandalwood plantation, different photos of cultivation, intercultivation. Next. And of course Melia dubi also Telangana one person has done actually intercropping, which is not suggested actually. Canopy is more as far as Melia dubi is concerned. You can just go for bund planting as far as Melia dubi is concerned. Next. And of course some intercrop these things, and turmeric, Acorus calamus, Ananthamul, like Decalepsis amaltini, 2 years crop, that's a very good intercrop that you can export. These are all the medicinal plants which you get subsidy also. Next. And of course these are the dry land species, that some of these species that you can are suggested for dry land cultivation, which is having like its own medicinal value, its own subsidy also. These are some of the things which medicinal plant and sonadhume marketing again kekra. Definitely there is a huge market for these species listed, dry land species. Any marketing issue is there, you can contact me also, and we can just link the marketing people. Next. And of course these are some of the major buyback people. Next. And of course very recently Karnataka la vandu in the மல்டி கிராப் என்ட்ரி உங்கள் நம்ம ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்கலை. வெரி ரீசெண்ட்லி இன் 2021-22 வந்து ஈவன் சந்தன மரத்தை வந்து யூ கேன் ஜஸ்ட் என்டர் இஃப் யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் கிராப்ஸ் இருந்தால் அந்த அத்தனை மல்டிபிள் கிராப்ஸையும் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் என்ட்ரி பண்ணுறதுக்கு தேர் இஸ் ஆல்ரெடி அ கெசட் நோட்டிஃபிகேஷன் ஹஸ் கம் அப் இன் கர்நாடகா. இது மாதிரி சிமிலர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இட் வில் பி ஈஸியர் அண்ட் மோர் பெனிஃபிஷியல் டு தி ஃபார்மர் ஆக்சுவலி. So thank you very much. Idanu question irunda dasha ore last not the least, dashakopi samavapi dashavapi samarudha dashaputra samaputro dashaputro samadrumahan. See oru sedi வைக்கிறது வந்து 10 குழந்தைக்கு சமம். ஒரு குழந்தை ஒரு ரிசர்வாயருக்கு சமம். ஒரு ரிசர்வாயர் ஒரு ஏரிக்கு சமம். ஒரு ஏரி 10 கிணறுக்கு சமம். அவ்வளவு புனிதமான இது செயல் ஒரு செடியை வைக்கிறது. நிறைய சந்தன செடியை வையுங்க, எல்லாம் மகிழ்ச்சி அடையுங்க. தேங்க்யூ ஸோ மச். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணும்.